வேலுண்டு வினையில்லை. வணக்கம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள்ங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அவங்க உற்றார் உறவினரிடத்தில் மிகவும் பாசத்தோடு நடந்துக்குவாங்க. சந்திரன் மனதுகாரகன். அதனால் தாயார் மீது அதிக பாசம் மற்றும் அன்பும் வச்சுருப்பாங்க. பொதுவாக பெண்களிடத்தில் அன்புடன் பழகுவாங்க. சந்திரன் ஒரு பயண கிரகம். அதனால் இவங்களுக்கு பிரயாணம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். சந்திரன் மேலும் உணவு சம்பந்தப்பட்டவர் என்கிறதுனால இவங்களுக்கு வகை வகையான உணவுகளை சாப்பிட்றதுல ரொம்ப பிரியம் இருக்கும். தாய் மூலம் ஆதாயமும் தாய் வழி சொத்துக்களும் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். நல்ல அழகான தோற்றம் இருக்கும். மேலும் இவங்களுக்கு சங்கீதத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஏதாவது ஒரு இசைக்கருவி, வீணை, புல்லாங்குழல், வயலின், கிட்டாருங்கிற மாதிரி கருவிகளை மீட்டுறதுக்கு திறன் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களால் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்கவே முடியாது. ஏன்னா மனசு மாறி மாறி அலப்பாயும். எந்த ஒரு முடிவையும் தீர்மானமாக இவங்களால் எடுக்க முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் இவங்க சொன்னபடி கேட்கும். கம்ப்யூட்டர் அறிவு இவங்களுக்கு நிறைய இருக்கும். இவங்க இரவு நேர சிந்தனையாளராக தான் இருப்பாங்க. நல்ல கற்பனை வளமும் திறனும் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் பெயர்ந்தால் மட்டும்தான் இந்த லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இவங்களுக்கு நர்ஸு வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்க தான். ஏன்னா அந்த கேர் பண்ணி பார்க்குறது, கேர் எடுத்துக்கிறது எல்லாமே சந்திரனோட ஒரு குணம்தான். இவங்க சாதாரண நிலையில் இருந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த உன்னத நிலையை அடைவாங்க. இவங்களுக்கு இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. தாய்ப்பாசம் அதிகம் உடையவங்க. மலை, நீர், ஆறு, ஏரி, குளம் இவங்க இதிலெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. இதிலெல்லாம் சுற்றி திரிகிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உணவில் ஐஸ்கிரீம், தயிர் இந்த மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சந்திரன் ஒரு குளிர்ச்சியான கிரகம்ல. இவங்களுக்கு மீடியம் ஹைட், நடுத்தர உயரம்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல கதை, கவிதை எழுதும் ஆற்றல், எழுத்தாற்றலாக அதிகமாக இருக்கும். இவர்கள் பொதுவாக தாயின் அன்பு, அரவணைப்பு மற்றும் ஆசீர்வாதம் நிறைய பெற்றவங்க. நன்றி, வணக்கம்.